அன்பார்ந்த தோழர்களே, இன்று ஜனவரி 21ஆவது நாள் 1990ஆம் ஆண்டு இதே ஜனவரி 21ஆம் நாள் மதுரை மண்ணிலே இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமில்லாமல் தமிழ் இனத்திற்கு மட்டுமில்லாமல் இந்திய தேசத்திற்கே வழிகாட்டும் தலைமையாக மாறியிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைவராக தலைமை பொறுப்பு ஏற்ற நாள். அந்த நாளில் அவருடைய உழைப்பை, அர்ப்பணிப்பை, தியாகத்தை போற்றும் வகையில் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக தலைவர் எழுச்சி தமிழுடைய கரத்தை, கருத்தியலை வளம் பெற்று வலிமையோடு விடுதலை சிறுத்தைகள் என்றும் துணை நின்று இந்த மக்களின் விடுதலைக்காகவும் சமத்துவத்திற்காகவும் போராடுவோம் என்கிற உறுதிமொழி ஏற்கக்கூடிய நாளாகவும் இன்று தலைவர் எழுச்சி தமிழருடைய அந்த தலைமையை போற்றக்கூடிய நாளாகவும் இன்று விடுதலை சிறுத்தைகள் நாடு முழுக்க போற்றி வருகிறோம். அந்த வகையில் தலைமை நிலையத்தில் தலைவர் எழுச்சி தமிழருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த நாளை கொண்டாடும் வகையில் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து தலைவர் எழுச்சி தமிழருக்கு நன்றி வைக்க நம்முடைய முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, நம்முடைய தலைமை நிலை செயலாளர் பாலசிங்கம், தலைமை நிலை செயலாளர் நகுரு தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட அத்தனை முன்னணி பொறுப்பாளர்களும் மாலை அணிவித்து தலைவருடைய அந்த தலைமை பொறுப்பை நாங்கள் பெருமையோடு கொண்டாடுகிறோம். அனைவரும் உற்சாகமாக கொண்டாடுவோம். இப்பொழுது மாலை அணிவித்து மகிழ்வோம். எங்கள் தலைமை, எங்கள் தலைமை, எங்கள் தலைமை, எங்கள் தலைமை, எழுச்சி தமிழர் எங்கள் தலைமை, எழுச்சி தமிழர் எங்கள் தலைமை, எங்கள் தலைமை, எங்கள் தலைமை, எங்கள் தலைமை, எங்கள் தலைமை, எழுச்சி தமிழர் எங்கள் தலைமை, எழுச்சி தமிழர் எங்கள் தலைமை, எங்கள் பெருமை, எங்கள் பெருமை, எங்கள் பெருமை, எங்கள் பெருமை, எழுச்சி தமிழர் எங்கள் பெருமை, எழுச்சி தமிழர் எங்கள் பெருமை, எங்கள் பெருமை, எங்கள் பெருமை, எங்கள் பெருமை, எங்கள் பெருமை, எழுச்சி தமிழர் எங்கள் பெருமை, எழுச்சி தமிழர் எங்கள் பெருமை, புரட்சியாளர் அம்பேத்கராய், புரட்சியாளர் அம்பேத்கராய், புரட்சியாளர் அம்பேத்கரின், புரட்சியாளர் அம்பேத்கரின், தொடர்ச்சியாய் 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 ஒடுக்கப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும், வழி நடத்தும், தலை நிமிர்த்தி வழி நடத்தும், தலை நிமிர்த்தி வழி நடத்தும், எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர், வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. ஃபோட்டோ எடுத்தால் தேவை மொத்தமாக நிற்கச்சு எடுக்கலாம், அப்படிதான் எடுப்போம். இதெல்லாம் வந்து நிற்கிச்சு தெரியும். மேலே இன்னும் போடணும். எல்லாரும் போட்டோ எடுக்கலாம். அதனால தானே ஜனவரி 21 1990 நம்முடைய தலைவர் அவர்கள் மகத்தான தலைவர் மதுரை மண்ணிலே தலைமை பொறுப்பேற்ற நாள். இது வரலாற்றுக்குரிய நாள். 1990 அவர் தலைமை பொறுப்பேற்ற காலத்தில் இதுவரை இந்த இயக்கம் பல பரிமாணங்களை பெற்று வருகிறது. அதை உருவாக்கியதோடு மதுரை மண்ணிலே எந்த முழக்கங்களை முன்னெடுத்தாரோ
அந்த முழக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு நடைமுறைக்கு கொண்டிருக்கிறது. நல்ல அது நடைமுறைக்கு கொண்டிருக்கிறது. ஒருபுறம் மக்கள் அங்கீகாரத்தையும் மறுபுறம் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தையும் இன்றைக்கு கேட்டிருக்கிறது. 75 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் முதலாக ஒரு தலித் தலைமையிலான ஒரு கட்சி, அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றிருக்கிற மகத்தான சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த ஆண்டு. அது மட்டுமல்லாமல் இந்திய அளவிலே தலித் தலைமையிலான ஒரு கட்சி, அரசியல் கட்சி 3வது கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது பெருமை அளிக்கிறது. ஒருபுறம் மக்கள் அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் வெறுமன தலைமை என்று போற்றாமல் தத்துவ தலைமையோடு தனிநபர் தலைமையும் இணைந்து வழிநடத்துகிற ஒரு மாபெரும் தலைமையாகத்தான் நம்முடைய தலைவர் விளங்குகிறார். விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய இந்த தொண்டர்களை, உறுப்பினர்களை, பொறுப்பாளர்களை வெறுமன தொண்டர்களாக அணிதிரட்டாமல், ரசிகர்களாக அணிதிரட்டாமல், கொள்கையை ஏந்தி செல்கிற கொள்கை வீரர்களாக, மக்களிடத்திலே அந்த கொள்கையை கொண்டு சேர்க்கக்கூடிய வலிமையான தத்துவ தலைமையோடு தனிநபர் தலைமையும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு மாபெரும் தலைமையாய் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பெரும் பங்கு வகித்து வருகிறது. அத்தகைய மாற்றங்களை தமிழ் மட்டிலும் இந்தியாவிலும் உருவாக்கி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவருடைய அர்ப்பணிப்பும், உழைப்பும், அவருடைய தியாகமும், அவருடைய கொள்கை நிலைப்பாடும், கொள்கை உறுதியும், அவருடைய அணுகுமுறையும் இந்த இடத்திற்கு நம்ம எல்லாம் தலைநிமித்து உருவாக்கி இருக்கிறது. இத்தகைய மாற்றங்களுக்கும் பரிமாணங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் தலைமை நிலையத்தின் சார்பாக நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு செலுத்தி, இன்றைக்கு அமைப்பாய் திரண்டிருக்கிற நாம், இன்றைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிற நாம் நாளை அதிகாரத்தை வெல்ல வேண்டும். இன்றைக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிற நாம் நாளை தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெறுவோம். அதற்காக நாம் களமாடுவோம் என்று சொல்லி தலைவருக்கு நன்றி செலுத்தி நிறைவு செய்கிறோம். இப்பொழுது நம்முடைய தலைமை செயலாளர் அண்ணன் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கேக் வெட்டி இந்த மகிழ்ச்சியை அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கிறார். எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர், புரட்சியாளர் அம்பேத்கரின் தொடர்ச்சி, எழுச்சி தமிழர், புரட்சியாளர் அம்பேத்கரின் தொடர்ச்சி, எழுச்சி தமிழர். கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. அங்கே எல்லாரும் கட் பண்ணி சார் பார்த்துறாங்க.